முக்கியமான பாடமாக பாருங்க. பொதுவாக இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் கலிலேயா, அடுத்தது அவர்கள் இருக்கிற இடம் கலிலேயாவிலிருந்து சமாரியாவுக்குள் நுழைய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பிற இனத்தவராக அவர் ஒதுக்கிட்டாரு சமாரியத்துல. அப்ப அவங்க அங்க இருந்து என்ன பண்ணணும்னா, கலிலேயாவிலிருந்து வரவங்க இப்படிதான் வரணும். இதான் ரூட். அந்த ஆற்றை கடந்து வந்து திரும்ப ஆற்றை கடந்து எரிகோ வழியாக என்கரீம் அப்படிங்கிறது இந்த மலை நாடு. அதை பார்த்திருக்கோம். அப்படிதான் யூதர்கள் வருவாங்க. ஆனா இயேசு அப்படி வரமாட்டாங்க. இல்ல, இயேசு வேற மாதிரி வருவாங்க. என்கரீம் மலை நாடு இல்லைங்களா? இதுல பார்க்கணும். அடுத்து இயேசு எப்படி போவாருன்னா, இந்த பச்சை கலர் போட்டு இப்படிதான் அவருடைய வழி நேர் வழி. யாரை குறித்தும் எதை குறித்த கவலைப்பட மாட்டார். இல்லைங்களா? சமாரியா உள்ளதான் போவாரு. சமாரியா வழியதான் அவர் வருதெல்லாம் அப்படிதான். யூதேயாவிலிருந்து கலிலேயா அப்படின்னு வந்தாக்கா, மற்ற யூதர்கள் இப்படி வந்தா இவர் இப்படிதான் வருவார். சீடர்களே அப்படி கூட்டு வர பழக்கப்படுத்தி இருக்கார். அதெல்லாம் அடுத்த பாடங்களை பின்னாடி இப்ப ஏற்கனவே ஒரு பாடத்திலையும் பார்த்திருக்கோம். ஏற்கனவே ஒரு பாடம் இருக்கு. கவுன்சிலிங்ல முக்கியம் ஒரு பாடம் எடுப்போம். சமாரிய பெண் அதுல. சோ இதை நாம் மனதில் கொள்ளணும். இந்த மேப் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த பகுதிக்கு வரும். 5ஆம் வாசகம் யூதேயா நாட்டில் நான் திருவிவிலியம் அதைதான் பயன்படுத்துவேன். இதுல வந்துட்டு என்னால எனக்கு நேரம் இல்லாதனால பவர் திருப்புதல போடுறேன். பவர் திருப்புதலும் வரும். நான் கண்டிப்பா பவர் திருப்புதலும் போடுவேன். ஏன்னா அப்பதான் தெரியும். இங்கிலீஷ போடுவோம். இப்போ ஆங்கிலத்திலையும் திருவிவிலியத்திலையும் கரெக்டா இருக்கும். மேக்சிமம் கரெக்டா இருக்கும். இதே நீங்க ஆங்கிலத்திலேயே பவர் திருப்புதல பார்த்தா நிறைய அதுல முரண்கள் இருக்கும். ஆழமாக இருக்காது. சில தவறான மொழிபெயர்ப்புகள் இருக்கு. தவறான கருத்துக்கள் இருக்கும். அதுல 3 போடுறது நோக்கம் என்னன்னா, நாம் இப்படிதான் பார்க்கணும். நம்ம பைபிள பார்க்கணும். ஒரே கண்ணோட்டத்தில் இருக்க திறந்த மனசு அது. அப்ப அவர் யார் என்பதை பத்தி சொல்லு. அவர் யார், அவருடைய மனைவி யார் அப்படிங்கிறத குறித்து 5ஆம் வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்தது 6ஆம் வாசகத்தில் என்ன சொன்னா, அவர்களுடைய குணாதிசயம். நம்ம 6 வருது இல்லைங்களா? அதெல்லாம் இங்க எங்கெங்க வருதுன்னு நீங்க குறிக்கணும். தனியா பேப்பர் எடுத்து குறிச்சுக்கணும். குறிப்பெடுக்கணும். அப்படி எடுத்து அந்த மாதிரி செய்திகள் ஆயிடும். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் என்ன கடவுள் பார்வையில் நேர்மையானவர்கள். நம்பர் 1. கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணம். அதாவது 5 ஆகமம். ஆதியாகமம், யாத்திரை, லேவியர், என்னாகமம் தான் நியாயப்பிரமாணம். வேத வசனம், வேத வாக்கு பைபிள்ல வருது எல்லாமே. நம்ம பௌர்ணத்துல வருது எல்லாமே நியாயப்பிரமாணம். சட்ட புத்தகம். இது சட்ட புத்தகம். நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் பேசுது. வேதனை முழு வேதத்தை பத்தி பேசுறாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம ஒரிஜினல் போடும். ஒரிஜினல் போடனாக்கா பவர் இதுல போடும். இதுக்கு போடும். இங்கிலீஷ் பைபிள். அப்படியே இங்கிலீஷ் நமக்கு தெரியல அப்படின்னாக்கா இந்த திருவிவிலியம். திருவிவிலியே நமக்கு வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி நீங்க பயன்படுத்தும். எங்களுக்கு நாங்க எல்லா திறந்த மனம் எல்லா திருப்புதலையுமே கிட்டத்தட்ட ஒரு 36 திருப்புதல்கள் இருக்கு எங்ககிட்ட. நாங்க படிக்கிறோம்னா கிட்ட அவ்வளவு குறைந்து 23 திருப்புதலாவது எங்ககிட்ட இருக்கணும். நாங்க செவிடல்ல படிக்கும் பொழுது அத்தனை திருப்புதல்களும் எங்ககிட்ட இருக்கும். அத்தனை திருப்புதல் நாங்க திறந்த மனசோடு பார்ப்போம். அப்ப அனைத்து கட்டளைகளையும் அவர்கள் கை கொண்டவர்கள். 3வது அவர்கள் குற்றம் அற்றவர்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற ரொம்ப 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 கஷ்டம். பவுல் அதான் சார் ரொம்ப கஷ்டம். அது முடியாது. ஏசு அதை மாற்றினாரு. சுலபமானதுக்கு வாங்கினாக்கா அதை கஷ்டமானதை செஞ்சாங்க. அப்ப எப்பேற்பட்டவர்கள்? கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் கூட சொல்லாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு அப்பேற்பட்டவர்களை பத்தி சொல்றதுதான் 15ஆம் திருப்பாடல். அவருடைய கூடாரத்தில் வியார்த்தப்படுவார்கள். அவர்களுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம். அப்ப இந்த குணாதிசயத்தை எல்லாம் உடையவர்களா அவங்க இருந்தாங்க. சக்கரியாவும் அவருடைய இணையர், அவருடைய மனைவி எலிசபெத். ஆனால் அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவர் கரு உற இயலாதவர். திருவிவிலியத்தில் ரொம்ப அழகா வார்த்தைகள் பயன்படுத்தும். கடினமான வார்த்தை இருக்காது. கஷ்டம், குருடன், முடவன், செவிடன், இந்த வார்த்தைலாம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து பிராமின் மென்டாலிட்டி. ஏன்னா நமக்கு மொழிபெயர்த்துல வந்து ஆங்கிலத்தை சொல்லும்போது தமிழ்ல அவங்க மொழிபெயர்த்தார்கள்.
நான் அந்த காலத்துல 8வது படிச்சேன் தமிழ் ஆசிரியர். நான் படிக்கிற காலத்துல 8வது படி தமிழ் ஆசிரியர். என்ன தமிழ் தெரியும் இல்லைங்களா? கூலிக்கு பார் அடிச்சவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைய பயன்படுத்துறாங்க. ஏன்னா குருடன் செவிடன்னாக்க எப்படி யூத மென்டாலிட்டி இந்த இந்த பிராமின் பிராமணர்ல பார்ப்பனர். பிராமின்றது சாதியை பத்தி சொல்லுது. உயர் சாதி அப்படின்ற மேன்மை சொல்லுது. அதனால அவங்க என்ன பார்ப்பனர்கள். அது இதுல இருக்கு. அதனால அவங்க அப்படிதான் எழுதுவாங்க. அதனால குருடன்னு சொன்னாக்கா அது மனசுக்கு ஆகும். இல்லையா? அதுதான் நல்ல பேர். நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கூட அந்த மாதிரி நல்ல பெயர்களை வைத்தார். கைம்பெண் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து கருவுரை இயலாதவர், மலடி அது அவங்க மனசை குத்தம். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி சொல்லி சொன்னா ஓரளவுக்கு அவங்க மனசு அவ்வளவு ஆழமா குத்தாரு. அப்ப இங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இவங்க குருத்துவ பணி செய்கிறவர். குருத்துவ பணி. குருத்துவ பணின்னா ஆசாரியர். அது வடமொழி சொல். தமிழ்ல குருத்துவ பணி. ஆசாரிய பணி செய்கிறார். இப்ப பாருங்களேன், அந்த கோயிலுக்கு எருசலேம் திருக்கோயிலுக்கு வருகிறவர்கள், திருமணமாகி வருகிறவர்கள், இவங்க ஜெபம் பண்ண வர மாட்டாங்கல்ல. இவங்க குழந்தை இல்ல. இவரு நமக்கு ஜெபம் பண்ணி நம்ம கல்யாணம் நம்ம பிள்ளைங்க நமக்கு பிறக்கிற குழந்தை நமக்கு பிறக்கிறதுக்கு இவர் ஏதுவானவர் அல்ல. இவர் சரியானவர் அல்ல. அதனால இவர்கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணத வேற ஒருத்தர் போலான்னு இன்னொரு ஆசாரிட்ட போயிருப்பாங்க. அது அவருடைய மனசை எவ்வளவு உடைச்சிருக்கும் இல்லைங்களா? அதே போல நல்ல காரியங்கள் எதுக்கும் இவர்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. இவர் அளவுக்கு மற்றவர்கள் கடவுளுடைய பார்வைக்கு நேர்மையானவர்களாக, கடவுள் மேல் அன்பு வைப்பவர்களாக, கடவுளுடைய வார்த்தையில் கீழ்ப்படி நடப்பன இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இவர்கள் அப்படி இருந்தார்கள் என்றாலும் அவர்களுக்கு அப்ப என்ன அப்படின்னா பிரச்சனை என்பது உண்டு. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிக பிரச்சனை உண்டு. டிவியில சொல்றதா நம்பக்கூடாது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா 4 பெட்ஷீட்ல வடிகட்டின பொய் அதெல்லாம். புதிய ஏற்பாட்டுல யாரும் ஆசீர்வாதமா இல்லை. சொல்லுங்க யார் ஆசீர்வாதமா இருந்திருக்காங்க? எல்லாம் தியாகம் பண்ணணும். ரோமர் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது வாழ்த்துகள் நிறைய பெண்களை பத்தி சொல்றார். அதுல சில பெண்கள் எல்லாம் யாருனாக்கா அவர்கள் வந்துட்டு சிலர் பிஷப்பா இருந்திருக்கு. ஒருத்தர் பிஷப்பா இருக்கு. சிலர் வந்துட்டு டீக்கனா இருந்திருக்கிறாங்க. சிலர் வந்து பணக்காரர்களா இருந்திருக்கிறார். ஆனா இவங்க என்ன பணக்கார இறை மக்கள் விசுவாசிகள் அவங்க தங்கள் பணத்தை அப்படியே பெற்ற பணத்தை அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்தார். தன் கழுத்தையும் கொடுத்தார்கள் என்ற இவங்களை பத்தி சொல்லுங்க பேர் ஞாபகம். எனக்கு மறதி ரொம்ப அதிகமாகும். அதனால பழைய ஆட்களுக்கு தெரியும். அதனால உனக்கு உண்டானதை பெற்று ஏழைகளுக்கு கொடுத்து அது எனக்கு பின்னா வார் அப்படின்ட்டு சொல்றதா கிறிஸ்தவம். அப்ப தியாகம் பண்ணணும். அப்ப நான் ஒரு பணக்கார கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா என்கிட்ட இருக்கிறத நான் ஏழைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான். நான் சுகமா இல்லை என்றாலும் என்னை காட்டிலும் மற்ற சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான். அதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவம்னா தியாக வாழ்வு. அந்த கைம்பெண் வந்துட்டு காணிக்கை பெட்டியில போடுறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கே உரிய காசு அதை கொண்டு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னால பசியை தாங்க முடியும் என்று பசியை தாங்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இது போகட்டும் கொடுத்துறாங்க. இதுதான் தியாகம். ஒரு ஏழையை தடுத்து கொடுப்பதை பகிர்ந்து கொடுத்து அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்? அவர்களுக்கு கஷ்டம் உண்டு. அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் பாடுகள் உண்டு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 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 இஸ்லாமியர் எங்க வீட்டுக்கு எங்க தெருவில் இருக்கிற வயசான ஒருத்தர் அவர் வந்து அடிக்கடி என்கிட்ட கூட ஃபாதர் நீங்க போய் சிரிச்ச மாதிரி இருக்கீங்க, நீங்க பார்க்கும்போது சிரிக்கிறீங்க, நீங்க தெருவில் எல்லாரும் உங்களுக்கு பிடிக்கும், எல்லாரும் ஒரு சிறு புன்முறுவலோட இருப்பீங்க, எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு வயசான காலத்துல அப்படின்னா அவர் நிறைய பேச அவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அந்த இஸ்லாமிய முறை பின்படி ஏன்னா அவங்க அவர் தனியா இருக்காரு. அவங்க மகள்கள்லாம் இல்ல அவர் வீட்டை விட்டு விரட்ட என்ன பண்றது? நான் சொன்னீங்க அதெல்லாம் உங்க மரபை பின்பற்றுகள் நான் கடவுள் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். அதை மட்டும் மையப்பாச்சுக்க. எங்க வீட்டுல வந்தா பைபிள் படிச்சுட்டு போவார். அவருடைய பைபிள் இங்க வருவாரு என்ன உட்காந்து நான் இல்லைனாலும் சாமி விட்டு இருக்கும் திறந்து பார்த்துட்டு படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு என்ன தெரியுங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா கிறிஸ்தவங்களுக்கு வர பிரச்சனை அதே பிரச்சனை பிற இனத்தாருக்கு வந்தாக்கா
அதனுடைய வேறுபாடு என்னன்னு சொன்னார். ஒரு பெரிய பிரச்சனை ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்தா அது அவனுக்கு ஒரு எறும்பு கடி, கொசு கடி மாதிரி. அதே பிரச்சனை வேறு பிற இனத்தாருக்கு வந்தா அது அவனுக்கு பாம்பு கடி. ஒரு முழத்தை தொக்கலாமா, ஒரு பாட்டில் விஷத்துல தொக்கலாமான்ற மாதிரி இருக்கும். அவரோட புரிதல் பாருங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் வரும். அந்த பாடுகளின் உண்டாக கடந்து செல்ல அவங்களால் முடியும். ஏனென்றால் இயேசு அவரோடு பயணிக்கிறார். இயேசு நம்முடைய தன்னுடைய தன்னை பின்பற்றுகிற தன் அடிச்சுவட்டை பின்பற்றுகளோடு கூடவே இருக்கிறார். உலகத்தின் முடிவரை உங்களுடைய இருக்கிற வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அழகா அவரை புரிதல் இருப்பார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப இவங்க வாழ்வு அப்படிதான். அந்த அம்மா ஏதோ நல்ல நிகழ்ச்சிக்கு போக முடியாது இல்லைங்களா? அவங்க தூர விதைகள் இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு முன் உண்மையாக. இதான் இதெல்லாம் மையமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. அடுத்தது இதை பார்க்கும் பொழுது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எருசலேம்ல உள்ள அந்த கோயில், அந்த திருக்கோயில், அந்த ஆலயத்துல இல்லையா, அந்த அந்த மகா பரிசு ஸ்தலம் வடமொழியில தான் உயர் தூய இடம், மகா பரிசுத்த ஸ்தலம் வடமொழி, ஹோலி ஆஃப் தி ஹோலிஸ். அந்த அங்க பணி செய்யறதற்கு பார்த்தோம்னாக்கா ஆசாரிய கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தினர் அங்க பணி செய்யணும். ஆனா எல்லாரும் பணி செய்து விட முடியாது. அங்க ஒரு 24 குழுக்களாக இந்த ஆசாரிய கூட்டம் அல்லது குருத்துவ கூட்டம் இருக்கு. அப்ப அந்த குருத்துவ கூட்டத்துல இருக்கிறவர் தான் இந்த ஆசாரியர். இந்த ஆசாரியரை பத்தி சொல்லும்போது என்ன சார், பெரும்பாலும் இந்த ஆசாரியர்கள் அந்த மலைநாட்டு பகுதியில தான் இருக்கும். எருசலேம் கோயிலுக்குள்ள அவங்க கோயில சுத்தி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இருந்திருக்கணும். ஒரு ஒரு குழுவை எடுத்து சீட்டு போட்டு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 2 பேரும் சீட்டு போடுவாங்க இல்லையா? சீட்டு போட்டு எடுத்து அவங்க அந்த 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 இதுல வசிப்பார், அந்த குவார்டர்ஸ்ல. அடுத்து ஒரு சீட்டு இந்த இந்த 3 வாரங்கள் இல்ல, முக்கிய ஒரு வருஷத்துல 3 வாரங்கள், காலையில ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர், சிறிது மதியானம் ஒருத்தர். அப்போ கிட்டத்தட்ட 3 பேர் அந்த குறிப்பிட்ட காலங்கள் பின்னாடி பார்ப்போம். அவங்க பணி செய்யும். அப்போ வருஷத்துல எத்தனை பேர்? 3 வாரம்னாக்கா 21 நாள், 21 × 3 அப்படின்னு சொல்றாங்க. 60 63 பேரா இல்லைங்களா? ஒரு வருஷம் 63 பேர் தான். ஆனா 1000 பேர் இருக்கணும் ஒரு குழுவுல. அது போல எத்தனை குழு பின்னாடி பார்க்கப்படும். சீட்டு போட்டு எடுப்பார்கள். அப்போ அவங்க வாழ்நாள்ல ஒரு முறை கிடைக்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேர் கிடைக்காது இந்த இறை பணியை செய்வதற்கு, குருத்துவ பணி செய்வதற்கு. அதை பிடித்து பார்க்கும் பொழுதுதான் ஆங்கிலத்தில் தமிழ்ல 2 போட்டிருப்பேன். லூக்கா 18, லூக்கா 1:8-9. அதன்படி எருசலேம் திருக்கோயில் பணியாற்றுகிற யூதர்கள் அல்லது ஆசாரிய குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சுமார் 1000 பேர் இருந்தாங்க. 1000 குழுவில், ஒவ்வொரு குழுவிலும் 1000 பேர் இருந்தாங்க. அது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? நாளாகமம் 24, 19, 24. ஆசாரியர்கள் பிரிவுகளை பத்தி பேசும். தாவீது இந்த பிரிவுகளை எப்படி பணி செய்யணும். அப்பவும் நிறைய வேலை இருந்தது எல்லாரும். ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது. பலி செலுத்துறதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாம போயிடுச்சு அந்த இடத்துல. இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கான பணி செய்யணும். அப்ப அவர்கள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, வருஷத்துல ஒரு 2-3 வாரங்கள் முக்கியமானது. பாஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, ஊடாகரன் பண்டிகை, இப்படி இந்த பண்டிகைகள்ல அவர்கள் பணி செய்யும். அப்போ இந்த 3 வருடத்துல 3 பண்டிகைகள் முக்கியம். 3 பண்டிகைகள்ல பணி செய்யும். அப்ப அந்த காலத்துல வந்து நிறைய பேர் இருந்ததுனால, ஆனா இவர்கள் அப்படியே இருந்ததுனால வேண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை பிரித்தார். ஒவ்வொரு பிரிவா பிரித்தார்கள். பிரித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 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 என்ன அவங்க முதல் சீட்டு குழுக்கள்ல வந்துட்டு அத்தனை 63 பேர் அல்லது அதற்கு பிளஸ் வில் பி தேர் இல்லைங்களா? அவங்க வந்து அங்க அந்த எருசலேம் கோயில்ல சுத்தி இருக்கிற அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கும். முடிச்ச உடனே போயிடும். இதான் இதுலயே நடக்குது. பணியாற்றி முடிந்த உடனே செக்கரியா திரும்பி தன் இடத்துக்கு போயிடுறாங்க. எங்கன்னா அவங்க சொந்த ஏற்கறிக்கு போயிடுறாங்க. அப்ப இவர் பணியாற்றி கொண்டிருந்தார். நம்முடைய பிரிவின் முறை
அந்த பிரிவின் முறையில அந்த குறிப்பிட்ட நாள்ல சீட்டு வருது. இல்லையா? அப்பொழுது அவருடைய பெயருக்கு அது வருகிறது. அப்ப இதுல என்ன சொல்லுதுன்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட இவ்வளவு வயசுல அவருக்கு முதல் முதல் வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு கடவுளோடு கூட இருக்க, கடவுளுடைய பணி செய்ய, இல்லையா? நற்செய்தி அறிவிக்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன செய்றோம்? இது ஒரு கேள்வி. சோ இத குறித்து போட்டிருக்கு. நாம ஏற்கனவே சொன்னதுதான். இல்ல 24 குழுக்களாக. அப்போ வருஷத்துல ஒரு முறை கிடையாது. தங்கள் வாழ்நாள்ல ஒரு முறை கிடைக்கிறதே பெரிய விஷயம். நெறைய பேருக்கு வாழ்நாள்ல ஒரு முறை கூட கிடைக்காது. அதற்காக இவர் காத்திருந்தார். கடவுளுக்கென்று பணி செய்வதற்காக, கடவுளுக்குள் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களா இவரின் மனைவி வந்து கஷ்டமான பாதையில போனேன். என்ன கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இல்லையா? ஏன்னா என் மனைவிக்கு குழந்தை இல்ல. அப்ப என்கிட்ட யாரும் வந்து ஜெபம் பண்ண வரமாட்டாங்க. என் மனைவிய ஒதுக்கி வைப்பாங்க. இதனால நான் கடவுள்ட்ட அன்பாயிரும். கடவுளோடு உறவு. உலகோர் என்னை வெறுத்தாலும். நல்ல அழகான ஒரு எஃப்எம்பிவி பாட்டு நினைக்கிறேன். இல்லையா? எஃப்எம்பிவி பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. என் மேல் அன்பு கூறுவாயா? பாட்டு. ரொம்ப பொருத்தமான ஒரு பாட்டு. இவங்க அப்படி இருந்தார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. அதை நினைச்சுக்கணும். அதை மனதில் கொள்ளணும். அடுத்த தூபம் காட்டுகிற வேலையில என்னன்னா, மக்கள் கூட்டத்தினர் எல்லாம் வெளியில இருப்போம். நான் சொன்ன 3 பண்டிகைகள். 3 பண்டிகைகள்ல காலை, மதியம், மாலை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை தான் பணி செய்வோம். காலையில ஒருத்தர், மத்தியானம், மாலை அல்லது இரவு பணி. அப்படி யார் பணி செய்தாலும் மக்கள் வெளியில இருப்பாங்க. அந்த தூபம் காட்டும்போது அந்த தூபத்துடைய இது வெளியில வரும். அந்த ஸ்மெல்ல வர அந்த புகையில வரும். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் ஆசாரியரிடம் பேசி இருக்கிறார். ஆசாரியர் நம்மிடம் வந்து கடவுள் என்ன பேசினார் என்பதை, கடவுள் என்ன உணர்த்தினார் என்பதை மக்களுக்கு அறிவிப்பார். மக்கள் ஆவலோடு காத்திருப்பார். அப்போ அவங்களுக்கு ஒரு யார் வேணும்ன்ற ஒரு இடைத்தரகர் வேணும். ஆசாரியர் மூலமாகத்தான் பார்க்கணும். இன்றைக்கு அது இல்லை. நேரடியாக நாம் கடவுளோடு கூட இணையணும். கடவுளோடு கூட இயேசுவோடு பயணிக்கணும். இயேசு போற வேகத்துக்கு போகணும். தூய ஆவியான ஆட்கொள்ளுதல் இருந்தால் இயேசுவின் வேகத்துக்கு நாம போக முடியும். இயேசு என் கூட தான் இருக்கார், நான் இயேசுவோட இருக்கிறேன்னா அதான் கேள்வியா இருக்கு. அவர் வேகத்துக்கு போலன்னா கூட அவரை உதறி விட்டுட்டு போறது கிடையாது. திரும்பவும் வந்து ஆசுவாசப்படுத்தி, அந்த ஆசுவாசத்தை பத்தி பேசுறதுதான் யோவான் நற்செய்தியில இயேசு சொல்றது. வருத்தப்பட்டு சுமை சுமப்பவர்களே, வருத்தப்பட்டு பாசு எங்களை ஏட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் உன்னை கன்வின்ஸ் பண்ண உன்னை வந்து ஆறுதல் படுத்துவேன், ஆற்றுப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், நல் வார்த்தைகள் கொடுப்பேன், நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா தூங்கி எழுந்துச்சு திரும்பி அந்த சுமையை எடுத்துட்டு போ, என் கூட வா, சுமை இருக்கும், சுமையை நீக்கி போடுவேன்னு இல்லாங்க. உன்னை ஆற்றுப்படுத்தி உன்னை பலப்படுத்தி திரும்பி அந்த சுமையை சுமக்குது உனக்கு ஆற்றல் கொடுப்பேன். அதான் அது நியோகம். அதுதான் அதுதான் நாம யோசிக்கணும். 11ஆம் வாசம். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். ரைட் சைட் அப்படிங்கிறது யூதர்களுடைய கலாச்சாரத்துல ரைட்ங்கிறது ஒரு முக்கியமானது. கடவுளுடைய வலது பாரிசத்தில் இயேசு இருக்கிறார். அதை பார்க்கிறார். வலது பாரிசல், வலது ரைட் அப்படிங்கிறது அவர் பக்கத்தில் இருக்கிறவருக்கு இவர் ரொம்ப வேண்டப்பட்டார். பவுல் அடிகளார் எப்படி கமாலியருடைய வலது பாரத்தில் தான் இருந்தார். அப்படின்னா காலடியில் இருத்தலர் வெரி க்ளோஸ் டு தட் பர்சன். முக்கியமான மனிதர். கடவுளுக்கு முக்கியமானவர். அப்பாவுக்கு முக்கியமானவர் இயேசு. இயேசுக்கு அப்பா முக்கியம். அவருடைய தந்தை முக்கியம். அதை பத்தி அந்த வலது பக்கம் அப்படின்றது பைபிள் நம்ம மனசுல வச்சு. அடுத்து சகரியா தூபம் பண்ற பொழுது அவர் என்ன ஜெபம் பண்ணார்? இதுதான் முக்கியம். இஸ்ராயேலினுடைய விடுதலைக்காக ஜெபித்தார். ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்கல. கேட்டிருக்கலாம் ஆரம்பத்துல, அப்புறம் விட்டுட்டு இருக்கலாம், வயசாயிடுச்சு. ஆண்டவரே இந்த ஜனங்க எல்லாம் என்னை மதிக்க மாட்டேன்றாங்க. ஆசாரியனை எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை.
என் மனைவிக்கு என்னை மதிப்பில்லை, மரியாதை இல்லை. இதெல்லாம் அவர் பேசினாரா என்று சொன்னால் பேசி இருக்கலாம். ஆனால் எதை அதிகம் பேசி இருக்கிறார் கடவுள் என்று சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் விடுதலை அடையாம இருக்கிறார். ஏசாயா காலத்துல பட்ட அடிமைத்தனம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம விடுதலை அடையணும், அவர் விடுதலை அடைவார்கள் என்று சொல்லி கொடுத்து வாக்குறுதி கொடுத்தீரே, அந்த வாக்குறுதி எப்ப நிறைவேற்றப் போகிறீர் என்று சொல்லி அந்த விடுதலைக்காக ஜெபித்தார். அவரவர் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குகிறார் பவுல் சொல்லி. இதான் கிறிஸ்தவம், இதான் தியாகம். பிறருக்கானவைகளை நோக்கு. இந்த மணிப்பூருக்காக இல்லைங்களா, இன்னொரு விஷயம் மறந்துட்டு நான் குழுல போகணும். மணிப்பூருக்காக கிட்டத்தட்ட நம்முடைய குழுவிலிருந்து கிட்டத்தட்ட 1,04,500 வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம இதுல மட்டும் கமாலியன் பைபிள் காலேஜ் ஜூம் வீட்ல இருந்து மட்டும் மணிப்பூர்ல இருக்காது அந்த பிள்ளைகளுக்காக இல்லையா, நிறைய இன்னும் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. இதான் மற்றவர்களுக்காக இயேசு சொல்றாரு இல்லையா, நான் 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 பசியா இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். நான் நிர்வாணமா இருந்தேன், உடை கொடுத்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்து என்னை வந்து பார்த்தீர்கள். மணிப்பூர் மக்கள் அப்படிதான் இருக்காங்க இல்லையா. இவர்களுக்கு எதை செய்வது, எனக்கு தான் செஞ்சு. அப்ப இதை இவர் செய்யறார், இயேசு சொல்றதுக்கு முன்னாடி இவர் செய்யறார். அதான் பார்ப்போம். அப்ப மல்கியா இறைவாக்கினர் சொன்னதை இவர் நினைவு கூறுகிறார். அதான் கடவுளுக்கு ஏற்றவர், கடவுளுக்கு பிரியமானவர், கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், இருதயத்துக்கு அருகாமையில் உள்ளவர். இவரை கொண்டுவார். யார் அவங்களுடைய கூடாரத்தை தங்குவார்னா, ஆனா இவங்க 2 பேரும் அடங்குவோம். அடுத்து என்ன சொல்ல அடங்க போறாங்க, நான் பாக்குற பாடத்தை. அதுல என்ன சொல்லியிருக்கு, இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழி ஆயத்தப்படும். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தன் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் உடன்படிக்கை தூதர் இதோ வருகிறார் என்று படைகளின் ஆண்டவர். இதோ பெரிதும் அச்சத்தின் ஆண்டவரினால் வரும் முன் இறைவாக்கு எலியாவை நமக்கு அனுப்பு. இது என்ன இன்னொரு இறைவாக்கு நம்ம சொன்னோம், கடவுளுடைய வாக்குதத்தம் இருக்குதானே. இது ஒண்ணு, இன்னொரு வாக்கு அனுப்புகிறேன். அது யாருன்னா யோவான், திருமுழுக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, மனம் திரும்ப அழைக்கிறார், உள்ளங்களை திருப்புகிறார் இல்லையா, உள்ளத்தை திருப்புகிறார். எல்லா இறைவாக்கள் உள்ளத்தை திருப்புகிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் தான் மையமா இருக்கும். எல்லா இறைவாக்குகள்ல, எல்லா இறைவாக்கினரும் சொல்றதுல ஒரு 7 குறிப்புல மையமான ஒரு குறிப்பு என்னன்னா இதுதான். இவருக்கு ஒரு புதிய அனுபவம் இறை தூதரை பார்க்கிறது. இவர் அச்சமுற்றார், கலங்கினார். ஏனென்றால் அந்த அனுபவம் இருக்கு இல்ல, நேரடி அனுபவம் இல்ல, திருமறை அனுபவம் இருக்கு. என்ன தனக்குல உள்ளது. தோரா டெபிம் கேத்துவி. தோரானா ஆதியாபியாத்த லேவி எல்லாம் உள்ள அனுபவம் இருக்கு. இறை தூதர் வருவார்கள், என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. புது அனுபவம் ஒரு விதமான அச்சம் இருக்கு. ஆனா இறைத்தூதர் பயப்படாது. இதான் வாக்குறுதி. தினந்தோறும் பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. கடவுள் சொல்வதல்ல, இயேசு சொல்வதல்ல, பயப்படாது. மன்றாட்டு கேட்கப்படும். என்ன மன்றாட்டு? இல்ல, இவர்களுக்கு விடுதலை. என்ன விடுதலை நாயகர் யார்? அடுத்தது அதற்கு அடுத்த உமக்கு எலிசபெத்து கடவுள் ஒரு மகனை கொடுப்பார். மனைவி இல்லையா, பிள்ளை பெற தகுதியற்றவர் அல்ல, பிள்ளை பெற தகுதியற்றவர், பிள்ளை பெற தகுதியாக்குகிறவர் கடவுள். அவருக்கு யோவான் என்று பெறுகிறார். ஏனென்றால் அவரை பார்த்த அரசியல் வர்க்கம், ஆளும் வர்க்கம், ஆன்மீக வர்க்கம் எல்லாருமே பயந்தாங்க. யாரை பத்தி அவர் கவலைப்பட, திருமுழுக்கு யோவான். அப்படிப்பட்ட ஒரு அடுத்த நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பகலரும் மகிழ்ச்சி அடைவார். அதெல்லாம் நடந்தது. அடுத்த பாடத்துல அதெல்லாம் பார்த்தோம். திருமுழுக்கு யோவான் பிறப்புல பார்க்க அவருடைய ஆண்டவர் இருப்பார்ல, அவர் எப்படியாக இருப்பார்? திருமுழுக்கு யோவான். நீங்க எப்படி கடவுளுக்கு நெருக்கமா இருக்க நீயும் மனைவியும், அதே போல அவரும் அவர்கிட்ட இருப்பார். தாயின் கருவிலேயே தூயாவில் ஆட்கொள்ளப்பட்டவர் உலகத்திலே அவர் ஒருத்தர் தான், திருமுழுக்கு யோவான்.
அவர் பலரை மனம் திரும்ப செய்கிறார். இதெல்லாம் வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிகள். 6 குறிப்புல பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் அவர் சொல்றது. இறைவாக்கினர் இறைவாக்கை மையப்படுத்தி இவரை உற்சாகப்படுத்தி இல்லையா, இவருக்கு அருளப்படுகின்ற வார்த்தைகள் இந்த வார்த்தை. அப்ப செகரியா கேட்கிறார், இது நடைபெறும் என்று எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார். நான் வயதானவர், அதுபோல் என் மனை வயது முதிர்ந்தவர் ஆயிற்று. அப்ப இவர் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பதட்டத்தின் விளைவாய் இவர் கேட்பார். ஏன்னா அந்த அனுபவம் இருக்கு. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இவர் அறிந்திருந்தாலும் கூட ஒரு பதற்றத்துல ஒரு கேள்வி கேட்கிறத தான் புரிந்துக்க முடியும். இத்தனை அனுபவம் உண்டு, கடவுளை நெருங்கி இருக்கிறவர் இல்லையா? அப்ப இதுல கடவுள் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜாக்கிரதையா இரு, கடவுளுடைய வார்த்தை நம்பு. நீ நியாயமான கேள்வியா இருக்கட்டும், உன்னுடைய கேள்வி நியாயமாக இருக்கிறபடி இல்லாமல் இருக்கு. பின்னாடி பார்ப்போம். மரியாவின் கேள்வி எந்த அளவுக்கு நியாயம், இவருடைய அநியாயம் என்ன, ஒரு பதற்றத்தின் விளைவால் ஏற்படுகிற ஒரு கேள்வி. அப்ப இவர் பதில் கொடுக்கிறார். இறை தூதர் பதில் கொடுத்தது பிறகு என்ன பண்ண, உரிய காலத்துல நடக்கும். ஆனா நான் சொன்னத நீ கடவுளுக்கு இவ்வளவு நெருக்கமா இருந்து நீ நம்பாம இருக்கிய, அப்படிப்பட்ட பற்றுறுதி உங்கள்கிட்ட இல்லையே. இப்ப அந்த பற்றுறுதியை நான் இன்னும் அதிகமா வருத்திக்க செய்யணும், உன்னிலே வளர்க்கணும்டாக்கா உனக்கு ஒரு பாடம். என்ன பாடம்? நீ பேசற்றார் பாருங்க, ஊமையாயிருப்பீர் போட்டாங்க, நீ பேச்சற்றவராயிருப்பீர். ஏன்னா இட்ஸ் அ லெசன். பைபிள்ல எப்பவுமே நிறைய விஷயங்கள் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறது. தலைவர்களுக்கு பாடத்தை சொல்லுது, நமக்கும் பாடத்தை சொல்லு. அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா? மக்கள் செக்கரியா காத்திருந்தார்கள். அவங்க நேரம் ஆச்சு. அப்ப ரொம்ப நேரம் பேசி இருப்பாங்களோ தெரியல, இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பதிவிடப்படல. ரொம்ப நேரம் 2 பேர் பேசியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை மோசே எப்படி கடவுள்கிட்ட பேசினாரோ அந்த மாதிரி இவர் பேசி இருப்பாரோ, அவ்வளவு நேரம் பேசி இருக்கலாம் தான் எங்களை போட்டு நாங்க அப்படிதான் யூகிக்கிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க? ஒரு 2 நிமிஷம் பேசிக்க மாட்டேன். அது நேரமா ஜெபம் காட்டி முடிச்சுட்டு பண்ணிட்டு வர்றதுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பெரிய விஷயமே கிடையாது. அப்ப ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க 2 பேரும். ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார். மோசேயை போல இவர் இருந்திருக்கலாம். ஏன்னா மோசேக்கும் ஒரு பாடம், இங்க இவருக்கும் ஒரு பாடம். இந்த நாம அதான் கருத்து இந்த பாடத்தில். ஆனால் வெளியில வந்த பொழுது அவள் பேச முடியாமல் இருந்தார். அப்பதான் கடவுள் ஏதோ பேசியிருக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்ல, அவர் செய்கையில சொல்றார், பேச்சு இல்லாம செய்கையில சொன்னார், மக்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருக்க முடியும். அதுல அவருடைய திருப்பணி காலம்ல அவர் வீடு திரும்பினார். அவட என்ன அர்த்தம்? அவர் அங்க வந்த உடனே அவர் இருந்த இடத்துல போய் தன் மனைவிக்கு விஷயத்தை சைகை வழியாக சொல்லி வைக்கணும். அந்த மனைவியை அதை ஏற்றுக்கொண்டு வைக்கணும். அவங்க மனைவி எப்படி இருந்தார்கள், அவருடைய சூழல் என்ன அப்படிங்கிறது இல்லையா, பின்னாடி நம்ம அடுத்த பாடத்துல பார்க்கிறோம். அப்ப 5 மாதம் அளவு பிறர் கண்ணில் படாது இருந்தார். அப்படின்னா என்ன? இவர்கள் எருசலேம் கோயில்ல அவங்க பணி முடிஞ்சிருச்சு, அவங்க கோட்ரஸை காலி பண்ணிட்டு என்கரி அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. சோ இது முதல் நிகழ்வு. இல்ல சில கேள்விகள்லாம் இருக்குது, இந்த கேள்விகளை அப்படி நீங்க யோசிங்க. இதுல பிடிக்கலாம். சகரியா தூபம் போட்டபோது இஸ்ரேலின் விடுதலைக்காக ஜெபம் செய்கிறார். நீங்களும் நானும் எதற்காக ஜெபம் செய்யும்? இறை வார்த்தை என்பது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இல்லை. முதல் இறை வார்த்தையாக சகரியாவுக்கு தான் வருது. முதல் இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை சகரியாவுக்கு தான் வருது. அப்போ இந்த இறைவாக்கு நிறைவேறுது. அப்ப கேள்வி என்ன? இயேசுவின் அருட்பணி நினைவுக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, வாழ்வு, பணி எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அத்தியாவசியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்ப கடவுள் இவரையும் இவர் துணைவியாரையும் இவர் பிறக்க போகிற மகனையும் எப்படி பயன்படுத்துகிறார் இயேசுக்காக. 2வது, நம்முடைய திருப்பணிகளில, திருப்பணினா
நம்ம எல்லாரும் திருப்பணியாளர்கள் தான், இறைப்பணியாளர், எல்லாரும் இறைப்பணியாளர். இறை மக்கள் அப்படின்றதுன்னா அதான். இறை மக்கள், நாமெல்லாம் இறைவனுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் பணி கடவுள் அந்த பணியை செய்து நம்ம எல்லாருக்கும் வாக்கு கொடுத்திருக்கார். எல்லாரும் போய் உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவிங்கன்றார். அதற்கான சந்தர்ப்ப சூழலை உருவாக்கி நாம அந்த சந்தர்ப்ப சூழலை பயன்படுத்தி என்ன செய்கிறோம்? அடுத்த கேள்வி. அதற்கு விடைக்காலம். 3வது, எலிசபெத் அவருடைய கருத்தரிக்க இயலாத சூழல், வேதனையான சோதனை, கண்ணீர், கவலை, இதுக்கு மத்தியில கடவுள் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவங்களை எப்படி பயன்படுத்த, அவர்கள் எப்படி கடவுளை உயர்த்தினார்கள், போட்டினார்கள், புகழ்ந்தார்கள். நாம் என்ன செய்யறோம்? 4வது கேள்வி இல்லையா? காபிரியல் பேசும் திறனை பற்றி காரணமாக சக்கரையான் கேள்வி. ஏன் கேள்வி கேட்டார்? எந்த கேள்விகள் நாம் பார்த்தோம். சாத்தியமற்றதாக தோன்றிய ஒன்றை செய்வதற்கு கடவுள் உங்களை நிர்பயிப்பார். இட்ஸ் நாட் பாசிபிள் நினைக்கும். God can do it. சாத்தியமற்றது. இத்தனை வயசுல இயலவே இயலாது. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு 1000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு சாத்தியமாச்சு. வயோதிப காலத்துல குழந்தை பிறந்தது. சரி, இப்ப அவங்க காலத்துல அது, நம்முடைய காலத்துல அது எப்படி? இதை மட்டும் சொல்லல, குழந்தையின்மை மட்டும் சொல்ல, பல இருக்கலாம், பல சூழல் இருக்கு. நாம எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம்? இதுதான் கேள்வி. இன்றைய பாடத்தில் இதான் பின்னூட்டங்கள். முடிக்கிறோம். சரிங்களா?